பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அங்க அந்நிய சக்திகள், அந்தகார வல்லமைகள், எந்த கிரியைகளும் எந்த செயல்களும் அங்க செயல்பட முடியாது. தேவ பிரசன்னம் உண்மையாய் வந்தால், தேவ கிருபை உண்மையாய் வந்தால், தேவ அக்கினி உண்மையாய் வந்தால், தெய்வீக அபிஷேகம் உண்மையாய் நமக்குள் வந்தால், எந்த அந்நிய வல்லமைகளும் எந்த தீய வல்லமைகளும் எந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் எந்த பாதாள சக்திகளும் எந்த தேசாதிபதி சக்தியினுடைய வல்லமைகளும் கிரியை செய்ய முடியாது. அதனுடைய கிரியைகள் செயலற்று போகும். சகல விசுவாச மக்களும் இந்தியாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். All the people in the world they are praying for India. இனி ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பெரிய எழுப்புதல் உண்டாகி உலகத்தை முழுவதும் நிரப்பும். God has such a great expectation for India that there will be a great revival happening from India. பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். And the Holy Spirit is expecting something from us. நம்மை கொண்டு ஏதாவது செய்ய முடியும் என்று அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். They are expecting that we are going to do something for the kingdom of God. சுவிசேஷகர்களை, ஊழியர்களை அனுப்பின, மிஷனரிகளை அனுப்பின அந்த UK விழுந்து போனது. ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்தது. UK, the people who have sent missionaries into the world, they have fallen down. ஆனால் இப்பொழுது நம்ம மேல ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். But now God is expecting something from all of us. உங்க மேல ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். God is expecting something from you. தீர்க்கதரிசியாக எழும்புவார்களா? To rise up as a prophet, எழும்புவார்களா? as an evangelist, பிரசங்கியார்களா? எழும்புவார்களா? preachers like the ஜெப preachers, வீரர்களாக எழும்புவார்களா? the prayer warriors, ஆராதனை வீரர்களாக எழும்புவார்களா? worship warriors. என் மேல, உங்க மேல தேவன் நம்பிக்கை வைத்து எதிர்பார்த்து And கொண்டிருக்கிறார். God has put their confidence for each one of us and waiting for us. நாம எழுந்து பிரகாசித்தால், And if we rise up and shine, எழுந்து பிரகாசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஒளி நம்ம மேல வரும். and the light of the Lord Jesus Christ will shine upon us as we rise and shine for the Lord. I'm writing a new book. நானே கோயில், எனக்குள் ஆண்டவர், நானே பூசாரி என்ற ஒரு புக். I am the temple, I am the priest,
mediator, பூசாரி. and I am the priest. அதுக்குள்ள ஒரு வரி வரும், இன்னொரு வரி அதுக்குள்ள வரும். And another line comes like this. நீயே கோயில், You are the temple. உனக்குள் ஆண்டவர், The Lord is inside of you, நீயே பூசாரி. and you are the priest. கோயில் தேட போக வேண்டாம், பூசாரி தேடி போக வேண்டாம். நீயே பூசாரி, நீயே கோயில். And you need to go for the temple, and you need to see the priest. You yourself are the temple of God. இந்தியாவுல 5 பெரிய நகரங்கள் இருக்குது. There are 5 cities in India. இந்த 5 நகரங்களிலும் 5 எந்தெந்த லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் பெரிய பெரிய போஸ்டர் போட போறேன். And in all these cities, now we are going to make big posters. இனி பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தவாங்க. And I will not conduct pastors meeting here. அழகான கோயில்கள் ஆயிடுங்க. And you all are the temple of God. The beautiful temple. The beautiful temple. உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். The Lord is inside of you. இனி உங்களுக்கு நம்ம கை கடிக்க தேவையில்லை. And we need not to put the pain for your feet. இனி உங்களுக்கு ನಾನು ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರೆ ರಿಲೀಸ್ ಮಾಡಿದಾನೆ ಅಂತ ಅದು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು ನಿಮಗೆ ಇವತ್ತು ಆ ಅಧಿಕಾರ ಸಿಗ್ತದೆ. ಅಂತಂದ್ರೆ ಅದೊಂದು ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರ. ಕುರುಬರುಗಳಾಗಿ ಮೇಯಿಸಲಿಕ್ಕೆ ಉங்களோட தூதர்கள் வருவார். ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ದೇವ ದೂತರು ಬರ್ತಾರೆ. உங்களோட ஆவியானவர் வருவார். ನಿಮ್ಮ ಜೊತೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಬರ್ತಾರೆ. உங்களோட ಕಿಂಗ್ಡಮ್ ಪ್ರೆಸೆನ್ಸ್ ವரும். ನಿಮಗೆ ಪರಲೋಕದ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ ಮಹಿಮೆಯಿಂದ ಬರ್ತದೆ. ಈಗ
லபரபனமே கஷசுரே.